Hi armies, let's get the intro. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாங்கள் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தோம் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த அன்பாக்சிங் வீடியோ என்னன்னா இந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்கு என்ன இருந்ததுன்னு இப்போ உங்ககிட்ட நாங்கள் பகிர்ந்துக்க போகிறோம் விஷயத்த. ஓகேங்களா? ஸோ இது எப்படின்னா நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரைபேடு. ஸோ நீங்கள் அது என்ன கெஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரில. நான் இதை சொல்லி தான் வர வழி இல்லை. நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 300-400 போட்டு ஒரு ட்ரைபேட் வாங்கினோம். அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரைபேட் வந்து சினிமாட்டிக் ரிலேட்டடாக ட்ரைபேட் வாங்கினோம். இப்போ வந்து சினிமாக்கோசரமே ஒரு ட்ரைபேட் இல்லை இந்த டைமு. இது வந்து கிம்பிளு. ஸோ அந்த கிம்பிள் வந்து இதுதான் அந்த கிம்பிளு. ஸோ இந்த கிம்பிள் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா நம்ம ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காகவும் அப்புறம் வீடியோ எடுக்கும்போது ஷேக்காகாமல் நல்லா ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு நபர் இல்லாமல் கூட அதை வச்சு ஸ்டேபிளாக நிற்க வச்சுட்டு கூட நம்ம வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறோம். இது நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து மேலே உங்களுக்கு தெரியும்னு தெரில, மேலே கீழே சைடில், அதாவது இந்த ஃபுல் ரொட்டேஷன் 360 டிகிரி சுற்றும். அந்த மாதிரி நம்ம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நாங்கள் அதாவது ரீசெண்டாக தான் வாங்கினோம். இதோட ஒரிஜினல் ரேட்டு என்னன்னா 25,000. அதாவது ஆமாம் 25,990 இதோட 3D மாடலிங்னு நான் போடுறேன். அப்படியே அதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு வாங்க, ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க. ஸோ நீங்கள் அந்த 3D மாடலிங் பார்த்துட்டிங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சினிமா ரிலேட்டடாக மட்டும்தான் நம்ம இந்த விஷயம் வாங்கியிருக்கோம். நாங்கள் இது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்கோம். ஸோ நான், என்னோடய ஃப்ரெண்டு, அப்புறம் இன்னொரு அண்ணன் எல்லாம் சேர்ந்து இந்த காசு போட்டு இந்த கிம்பிள் வாங்கியிருக்கோம். நம்மளுக்கு வந்து ஒரு 3 மோடு இதில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மோடும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேமரா ஆங்கிளை நம்ம அது சாய்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வந்து இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டனை ஆன் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, இது பட்டன்லாம் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு வருங்க. ஐயோ டஸ்ட்டு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்கும். இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு வருங்க. இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இங்கே ஒன்று இருக்கும். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையுமே லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதுக்குள்ளே கேமராவோ இல்லை செல்லுக்கு உண்டான அந்த மவுண்ட் இருக்குது. செல்லுக்கு உண்டான மவுண்ட் ஏன்னா நம்மளோட ஒரு செல் இருக்கனால தான் நம்ம அந்த மவுண்ட் வைக்காமல் இருக்கோம். அந்த மவுண்ட்டை வச்சுட்டு நம்ம இந்த கேமரா இங்கே இருக்குல்ல, இந்த கேமரா இங்கே நம்ம இங்கே கேமரா செட் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு தேவையான இந்த கேமராவோட மூமெண்ட் செட் பண்ணிக்கிட்டு நம்மளோட சினிமாட்டிக்கு இப்படி இதே கிம்பிளை நீங்கள் இப்படி எடுக்கலாம். அதாவது இது வந்து இப்படி மேலே பின்னு இருக்கும். இப்படி நிற்கும்போது செல்லு உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக அப்படி வந்துடும். அப்படின்ற போது நீங்கள் இப்படி கையில் ஹேண்டில் பண்ணலாம். நீங்கள் இது எப்படி உங்களோட க்ரியேட்டிவிட்டி லெவல் பொறுத்து தான். நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலும் எல்லாமே ஒரு க்ரியேட்டிவிட்டி லெவல் பொறுத்து, நம்ம திங்கிங்கை பொறுத்து தாங்க எல்லாமே அமையும். நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணால் பாசிட்டிவாக, நெகட்டிவாக திங்க் பண்ணால் அந்த இடத்துல நம்ம லோவாக ஃபீல் பண்ணோம். அதே மாதிரி தான் எல்லா விஷயத்துக்கும் வந்து ஒத்து போகிற மாதிரி ஒரு விஷயம் நம்ம க்ரியேட்டிவிட்டிங்கிறது அந்த மாதிரி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ட்ராக்கிங் மட்டும் இல்லைங்க. ஆமாம், ஃபேஸ் ட்ராக்கிங் மட்டும் இல்லை, ஆனால் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த ஃபேஸ் ட்ராக்கிங்கிறது மட்டும்தான் அதுக்கு நம்ம பார்த்து வாங்கணும் போனோம்னா அது ப்ரைஸ் வந்து 40,000 போகுதுங்க. அதனால் வந்து அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லை. 3 பேர்னாலையும் கொஞ்சம் இது பண்ண முடியல. ஏன்னா வீட்டு செலவுகளும் இருக்குது, வீட்டுக்கும் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அதனால் வந்து வீட்டையும் பார்க்கணும், நம்ம ப்ரொஃபஷனலையும் பார்க்கணும் போது நம்ம ஓகே நம்ம இப்போ கையெடுத்து காலை எடுத்து வச்சுட்டோம். அப்படிங்கும்போது அதையும் பார்த்தாலும் இதையும் பார்த்தாகணும். இதெல்லாம் பொறுத்து தான் நாங்கள் ஃபேஸ் ட்ராக்கிங் இல்லைனாலும் இது வந்து வாங்கியிருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து மொபைலும் வச்சு இது பண்ணிக்கலாம், நம்ம கேமராவும் வச்சு இது பண்ணிக்கலாம் வீடியோ எடுக்கிறதுக்காக. வச்சிருக்க பார்த்தா அந்த தளபதி வாரிஸ் படம் தானே, வாரிஸ் படத்தில் அந்த கேமரா ஸ்டோர் வரும் பார்த்துருக்கியா, அந்த மாதிரி இருக்குது.
இதை பற்றி நீங்கள் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணுனாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். யார் கமெண்ட் பண்ணாலுமே நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம், பண்ணாமல் இல்லை. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் நாங்கள் வாங்கியிருக்க வந்து ரொம்ப ஒர்த்தான விஷயம்தான். ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜாக தான் நம்ம முன்னேற முடியும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் சவுண்டு குவாலிட்டி மிஸ்டேக் சொன்னீங்க, அது பதில் நம்ம மைக் வாங்கியிருக்கோம், அப்புறம் கிம்பிள் வாங்கியிருக்கோம். இப்போது கலர் கிரேடிங்காக பிசி வாங்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்மள்ட்ட பட்ஜெட் இல்லாதனால நம்ம வாங்க முடியல. நீங்கள் முடிஞ்ச வரையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கோம், அதை நீங்கள் சஜஷன் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸ் வந்து நீங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, அப்போ தான் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் இன்னொன்று அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. சரி, அதாவது நம்ம இப்போ வாங்கினது ஓகே, இதுக்கு முன்னாடி நடந்த சில ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இவன் சொல்லுவான், கேளுங்க. இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி வீடியோ ஆரம்பிக்கும்போது குவாலிட்டிலாம் ஆரம்பித்தோம். அந்த குவாலிட்டிக்கு ஓரளவு கொஞ்சம் இது பண்ணி இம்ப்ரூவ் ஆகியிருக்கோம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னதுக்கு அடுத்து இந்த மைக் வாங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். இது சொல்லிட்டா இருந்தாலும் நாங்கள் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது பின்னாடி. இது சொல்லலாம், இது எல்லாமே இப்போ பண்ணுறாங்கன்னா ஒரு சிலர் பேசுவாங்க, ஆனால் ஒரு சிலர் வந்து புரிஞ்சுப்பாங்க. அதனால தான் இதை வந்து சொல்லலை. பட் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு விஷயம் நீங்கள் சொல்லும்போது நாங்கள் ஒவ்வொரு விஷயம் அதை எடுத்துக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம இவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, இப்படி பண்ணணும், கண்டிப்பாக அவங்களுக்காக பண்ணணும், எல்லாமே உங்களுக்காக நினச்சி ஒவ்வொரு வீடியோவுமே நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்டு அந்த இது பவராக வச்சுக்கிட்டு தான் நாங்கள் இந்த ஒவ்வொரு வீடியோவுமே பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இந்த கிம்போர்டு அடுத்து சொல்லிட்டு இருந்தால் நம்ம இது மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம்டா, நம்ம இன்ஸ்டாகிராமில் வீடியோ போகிறோம்ல, அதுக்கெல்லாம் நம்ம சினிமாட்டிக்காகலாம் வீடியோ எடுப்போம்ல, அப்போ வந்து ட்ரைபேடு வந்து இது பத்தாது, ஏதாச்சும் பெருசாக பண்ணணும்னு சொல்லி தான் இந்த கிம்பிள் வாங்க ஆரம்பித்தோம். 3 பேர் சேர்ந்து முடிவு எடுத்து இப்போ இந்த கிம்பிள் வாங்கியிருக்கோம். ஒவ்வொரு இதுக்குமே நம்ம ஒவ்வொரு படி நம்ம எடுத்து வச்சுட்டே இருக்கோம். நீங்களும் இது மாதிரி எங்கள் கூட கடைசி வரை இருந்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு மேலேயும் போகும்போது உங்களை வந்து நாங்கள் எப்போவுமே விட்டுற மாட்டோம். நீங்கள் எங்களை வந்து உங்கள் பிள்ளையாக நினச்சிட்டு விட்டுறாதீங்க, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஆரம்பிச்சது தான் ஜேர்னி. அந்த ஒரு சப்ஸ்கிரைபரு 2, 3 அப்படி ஒரே ஒரு வீடியோ போட்டேன், அந்த கேமரா வீடியோ வச்சு போட்டேன். அது வந்து பார்த்தா 500 வியூஸ் எகிரிட்டு போயிருக்கு. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குவாலிட்டியில் ஃபோக்கஸ் காட்டலாம் அப்படின்னு இருக்கேன். நான் என்னதான் ஒத்துக்கிட்டாலும் என் பட்ஜெட் ஒத்துக்க மாட்டேங்குது, அதெல்லாம் இங்கே பிரச்சனையாக இருக்குது எனக்கு. ஆமாங்க, ரொம்ப கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஆனால் நாங்கள் முயற்சி பண்ணாமல் இல்லைங்க, அது விஷயத்துக்காக நிறைய முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். கூடி சீக்கிரத்தில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோ பார்த்துட்டு வீடியோ குவாலிட்டி பார்த்துட்டு நீங்கள் நாங்கள் என்ன கமெண்ட் பண்ண சொல்கிறோம், நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க. நாங்கள் அதுக்கான எஃபெக்ட்ஸை கண்டிப்பாக போடுறோம் இல்லை போடுவோம். ஸோ நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த கிம்பிள் பற்றி சில சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எப்படின்னா அந்த வீடியோ நான் இப்போ ஒரு நான் கிளிப்பு ஜாயின் பண்ணுறேன், அந்த கிளிப் பாருங்கள். நான் இந்த கிம்பிள் வச்சு ஒரு வீடியோ எடுத்து இப்போ சும்மா மேக் பண்ணுற மாதிரி. அந்த கேமரா ஆங்கிள் எப்படி பண்ணியிருக்கு, அந்த ரொட்டேஷன் எப்படிலாம் ஆகுது, அதை நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். பாய். லவ் யூ ஆர்மிஸ். பாய்.